வெல்கம் டு தின ஒரு தகவல். இன்னைக்கு நம்ம தின ஒரு தகவல்ல வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தெரியும். ஆனால் இந்த கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் தான் கொடுக்க போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதிய முதலீட்டு சாதனம் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா நமக்கு எல்லாமே பழகி போன ஒரு முதலீட்டு முறை தான் இந்த கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்ன, இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கம்பெனிக்கு அவசரமாக பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கிகிட்ட அதாவது வங்கி மேலாளர்கள்கிட்ட வந்து பேசி பார்ப்பாங்க. வங்கியில் கடன் திட்டங்கள் அனைத்தையும் அலசி பார்ப்பாங்க. எதுவும் ஒத்து வரல அப்படின்னா எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் கடனுக்கு வட்டி விகிதம் வந்து 11% கீழே வரவே வராது. நாம ஒரு கார்பரேட் டெபாசிட் திட்டத்தை வந்து ஒரு நல்ல வட்டிக்கு மக்களிடையே கடன் வாங்குவோம் அப்படின்னு ஒரு நிர்வாக குழு மற்றும் இயக்குநர்களும் முடிவெடுப்பாங்க. இப்படி திரட்டப்படக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு தான் கார்பரேட் எஃப்டி அப்படின்னு பேர். நிறுவனத்துக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு ஒரு சில சதவீதம் வட்டி குறைந்து செலவை குறைக்கும். அதாவது வட்டியோட செலவை வந்து குறைக்கும். செலவு குறைகிறது என்றால் லாபம் கூட தானே செய்யும். ஸோ 100 கோடி ரூபாய்க்கு 1% வட்டி குறைவு அப்படின்னு பார்த்தா கூட 10 கோடி ரூபாய் மிச்சம் தானே. இப்படி நிறுவனங்கள் தங்களுடைய கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளை திரட்ட பல அரசு அமைப்புகளிடம் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும். இந்த தகவல்களை எல்லாம் எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த கம்பெனிக்கு சட்டப்படி டெபாசிட் வாங்க அனுமதி கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனிங்க பேர் மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த கம்பெனி பேரை போட்டு இணையத்தில் தேடினாலே அவங்களுடைய எஃப்டிக்கான விளம்பரம் மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வங்கிகளில் ஏன் இதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லப்படுகிற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்க எல்லாமே வந்து இது மாதிரி டெபாசிட் வாங்குறப்ப எல்லா அனுமதி வாங்க தேவை கிடையாது. அவங்க கம்பெனி பதிவு பண்ணுறப்பவே டெபாசிட் வாங்குறதுக்கு ஆர்பிஐ வந்து அனுமதி கொடுத்துருவாங்க. அதை எப்படி சரி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மத்திய ரிசர்வ் வங்கியோட வலைதளத்தில் ஒவ்வொரு வங்கி சார்ந்த கம்பெனியோட விவரங்களும் இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறப்போ ரிசர்வ் வங்கி கிட்டேயோ மற்ற எந்த அரசு அமைப்புக்கிட்டேயோ அனுமதி வாங்குறதுக்கு அவசியம் கிடையாது. ஹவுசிங் ஃபினான்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே நேஷனல் ஹவுசிங் பேங்க் அமைப்பின் கீழே தான் நிர்வகிக்கப்பட்டு வருது. ஸோ இந்த அமைப்புக்கு கீழே பதிவு செஞ்சுருக்கிற ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனங்களோட பட்டியலும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2016 வரையிலான லிஸ்ட்டு தான் அப்டேட் செஞ்சுருக்காங்க. இந்த பட்டியலில் NHB ஒரு மதிப்பீடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த மதிப்பீடு 1னா நல்ல கம்பெனின்னு அர்த்தம், 2னா ஜாக்கிரதையாக இருங்கன்னு அர்த்தம், 3னா அந்த கம்பெனி ஆபத்தான நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் எந்த கம்பெனியில் ஃபிக்ஸட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தெரியாத தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.